மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் பாதையில் உள்ள 13வது கொண்டை ஊசி வளைவில் அதிக விபத்துகள் நடந்து வருகிறது. ஊர்க்காரங்க சொல்றது இருக்கட்டும், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உன் அம்மா நான் எந்த பக்கம் இருப்பேன்னு நினைக்கிறேன்? உண்மை எந்த பக்கம் இருக்குமோ நான் அந்த பக்கம்தான் இருப்பேன். எதிரில் இருக்கிறது மூத்த மகனா இருந்தா கூட பார்க்க மாட்டேன். அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் அதுக்கு சொல்லலம்மா. போதும். அவ நல்ல பொண்ணு, அவ இங்கேதான் இருப்பா. அவளால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அத பத்தி நீ இனிமே யார்கிட்டயும் ஒரு வார்த்தை பேச வேணாம். கிளம்பு. சரி, சரிங்கம்மா. புஷ்பவல்லி ராட்சசி இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறா? அதுதான் வாணி அம்மா அன்னைக்கு எல்லாத்தையும் பேசி செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டாங்களே. இனிமே நம்ம குடும்பத்து பக்கமே தலை வச்சும் படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் எதுக்கு ஃபோன் பண்ணுறா? என்னம்மா எடுக்கலையா? இல்லடி, எடுக்க மாட்டான். ஐயோ, எடுக்கிற வரைக்கும் விட மாட்டா போல இருக்க. அண்ணே, நான் புஷ்பவள்ளி பேசுறேன்னே. எப்படி இருக்கீங்க? அண்ணாண்ணா, என்ன நரி பவ்யமா பேசுது? என்னவா இருக்கும்? விநாயகம் அண்ணே, லைன்ல இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நீ எங்க வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? அதான் அன்னைக்கே எல்லாம் பேசி முடிச்சாச்சுல்ல. நீயும் சரின்னு ஒத்துக்கிட்டு தானே போன. அப்புறம் எதுக்கு இப்ப மறுபடியும் ஃபோன் பண்ற? அதெல்லாம் சரிதானே. இப்போ நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, உங்களை ஒரு முறை நேர்ல பார்க்கணும். என்னது? நேர்ல பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாது. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு வாணியம்மா உங்ககிட்ட பேசினதெல்லாம் மறந்து போச்சா? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ராஜாராமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு எழுதி வாங்கினாங்கல்ல. ஊரை விட்டு போறேன்னு ஒத்துக்கிட்ட. பணம் வாங்கும் போது எழுதி கொடுத்து ஒத்துக்கிட்டல. இப்ப நேர்ல பார்க்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல போன வை. இந்த வேலையெல்லாம் ஆகாது, புரியுதா? ஒரு நிமிஷம் அண்ணே, நான் அதெல்லாம் மறக்கல. கடன் தொல்லையில மூழ்கி இருந்த எனக்கு சரியான சந்தர்ப்பத்துல வந்து 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்கல்ல. உங்களை எப்படின்னா நான் தொந்தரவு செய்வேன்? அப்புறம் எதுக்கு நீ என்ன பார்க்கணும்? அது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில பணத்தை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு நன்றி கூட சொல்ல முடியாம போயிடுச்சு. அதுவும் அந்த லாயர் இருந்ததுனால பதட்டத்துல பேச வேண்டியதெல்லாம் சரியா கூட பேச முடியல.
அதான் உங்களை தனியா பார்த்து நன்றிய சொல்லிட்டு மனசு விட்டு கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. நீங்க கொஞ்சம் வர முடியுமா அண்ணே? ஏய், இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். உன் நன்றி எல்லாம் நீயே வச்சுக்கோ. உன்னால எங்க குடும்பத்துக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுன்னு தான் உனக்கு தேவையான பணத்தை கொடுத்தாச்சுல்ல. நீ மறுபடியும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உள்ள வர பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அண்ணே, என்னென்ன நீங்க இப்படி பிடிப்பே இல்லாம பேசுறீங்க? நாங்களும் நீங்க சொன்னதுனால எல்லா கடனையும் முடிச்சு விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். என்னென்ன யோசிக்கிறீங்க? உங்களால வர முடியலன்னா பரவாயில்ல, சொல்லுங்க, நானே வீட்டுக்கு நேரா வந்து நன்றி சொல்லிட்டு போறேன். என்னது, வீட்டுக்கா? ஓ, அப்படி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பொன்னி ராஜாராம் 2 பேரும் இல்லாத நேரமா பார்த்து நீங்க சொல்லுங்க, அப்ப வரேன். இந்த பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நானே வந்து தொலைக்கிறேன். அப்படி வா வழிக்கு. எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. அப்படியாண்ணே? சரிண்ணே, நாளைக்கு லொகேஷன் டைம் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன், அங்க வந்துருங்க. சரி சரி. ரொம்ப சந்தோஷம்ண்ணே, நேர்ல பாக்குறேன். இப்ப வச்சிடுறேன். வாடா வா, உன்னை எப்படி என்னோட வலையில சிக்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, என்னம்மா நீ ஊரை விட்டு காலி பண்ண போறதா சொல்ற? நிஜமாவா? நான் ஊரை காலி பண்றதா? வாய்ப்பே இல்லை. அந்த விநாயகன் நான் குடும்பத்தை பிரிச்சிருவேன்னு என்னை பார்த்தாலே பதறான். அவனோட பயம்தான் என்னோட ஆயுதம். அதை யூஸ் பண்ணி நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவன்கிட்ட இருந்து கறந்து சால்வ் பண்ணிப்பேன். மா, நீங்க பயங்கரமான கெல்லாடிமா. ஐயோ பொன்னி, வாங்கக்கா, உட்காரு உட்காரு உட்காரு. உட்காருங்க. ஐயோ, என்ன இது? என்னாச்சு பொன்னி? எப்படி நடந்தது இது? அக்கா, வந்து கிரைண்டர்ல அது எனக்கு தெரியும். கிரைண்டர்ல எப்படி கை சிக்கிச்சு? இல்லக்கா, நான் வந்து இத்தனை நாள் இல்லாம இப்ப எப்படி ஆச்சு? அது இல்லக்கா, இப்பதான் முதல் தடவையா மாவு அரைக்கிறியா? இல்ல, நான் பார்த்துதான். என்ன நடந்துச்சு? இல்லக்கா, கவனம் இல்லாம. என்ன நம்ப சொல்றியா? ஐயோ சத்தியம். அதா போய் சொல்ல பழகிட்டியே பொன்னி, அதுவும் என்கிட்டேவா? ஏய், எனக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன? பொண்ணு பார்க்க போறத தடுக்கிறதுக்கு தானே இப்படி பண்ண? அக்கா, என்கிட்ட மறைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல்லு. வேற என்னக்கா பண்றது? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது? அப்படி செஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்காதா? அதனாலதான் யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லாம தடுக்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன்க்கா. அதுக்கு ரைடர்ல கை விடுவியா? ஏ கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கையே போயிருக்கும்னு சொல்றாங்க. இல்ல, எப்படி இதெல்லாம் செய்ய துணிஞ்ச? இல்லக்கா, அந்த பவித்ராவோட வேதனையை பார்க்கும்போது எனக்கு இது பெருசா தெரியலக்கா. அப்படியே ஓங்கி விட்டேனா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டேன்னா உன் பையன் பண்ண தப்பு சரியாயிடுமா? இல்ல நடந்ததெல்லாம் நடக்கலன்னு ஆயிடுமா? என்னமோ யோசிச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்க. இந்த பாரு, இனிமே ஏதாவது இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் பொல்லாது ஆயிடுவேன். சொல்லிட்டேன். அக்கா, என்ன பண்றதுன்னு அந்த நேரத்துல எனக்கு தெரியலக்கா. கண்ணு முன்னாடி அந்த பவித்ரா தான் வந்து நின்னுகிட்டு இருந்தா. ஏதாவது ஒண்ணு பண்ணி பொண்ணு பார்க்க போறத
தடுக்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அதையே நீ செய்யல. அது ஆமாக்கா, கேட்டிருக்கலாம் தான். ஆனா பாரு, உனக்கு பவித்ரா எவ்வளவு முக்கியமோ இந்த குடும்பத்துக்கு நீ அவ்வளவு முக்கியம். உனக்கு ஒண்ணுனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு துடிச்சு போறாங்க தெரியுமா? உனக்கு சூர்யா மட்டும் பையன் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு பையன், 2 பொண்ணுங்கன்னு 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனம் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள பத்தி நினைச்சு பாரு. அக்கா, அவங்க 2 பேரையும் நினைச்சதுனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இல்லனா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் கண்டிப்பா வேற ஒரு முடிவு எடுத்திருப்பேன். ஆமா, நீ என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது பாரு. பிரச்சனைய தைரியமா எதிர்த்து நிக்கணும். உன் தைரியத்தை அதுல காட்டணும். பிரச்சனை அப்போதைக்கு முடிக்கணுமா இல்ல யாருக்கும் பாதிப்பு வராம எப்போதைக்குமே முடிக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இப்ப நீ இத பண்ணனால உன் பையனுக்கு கல்யாண பேச்சை எடுக்க மாட்டாங்களா? இல்ல அவன் தான் அப்படியே திருந்தி நல்லவன் ஆயிடுவானா? இப்போதைக்கு இந்த பொண்ணு பார்க்க போறது தள்ளி போட்டேன். அப்புறம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போற, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள், இல்லைன்னா மறுநாள் போற. இது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு தடவையும் நீ கிரைண்டர்ல போய் கை விடுவியா? நான் என்னதான் செய்யறது? ஓ, இது ரொம்ப சிக்கலான விஷயம் பண்ணி. இந்த பாரு, யாருக்குமே தெரியாம சம்பந்தப்பட்ட பவித்ரா சூர்யாக்கு தெரியாம பிரச்சனை அப்படியே முடிச்சிடணும். நீ நினைக்கிற மாதிரி அவங்க கல்யாணம் நடக்கணும். அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை நிரந்தரமா முடியும். அதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிப்ப, அவசரப்படாத. சரிங்கக்கா. இனிமே பவித்ரா விஷயத்துல என்ன நடந்தாலும் என்ன கேட்காம நீ எதுவும் செய்யக்கூடாது, சரியா? ஐயோ அக்கா, ஏதாவது செஞ்சேன்னு தெரிஞ்சது. ஐயோ அக்கா, சத்தியமா உங்களுக்கு தெரியாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்னக்கா? அக்கா, இன்னும் என் மேல கோவம் குறையிலையா? சரி, வேணும்னா உங்களுக்காக இந்த கையும் கிரைண்டர்ல கொண்டு போய் விட்டுறவா? நீ செஞ்சாலும் செய்வேம்மா. நீ எதுவும் செய்யாம கொஞ்சம் சும்மா இரு, அது போதும். ஓகேயா? சிரிப்பு வேற. சாப்பிட்டியா என்ன? எப்படி சாப்பிடுவேன் இந்த கைய வச்சுக்கிட்டு? பவித்ரா தான் எனக்கு ஊட்டி விட்டுட்டு போனா. மருமக இப்பவே வந்து ஊட்டி விட்டான். என்ன பவித்ரா, கல்யாணத்தை நிறுத்துவேன், அதை நிறுத்துவேன், இதை நிறுத்துவேன்னு சவால்லாம் விட்ட இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அது சரி, இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வந்தவ தானே? நான் எதுக்கு சூர்யா உன் கல்யாணத்தை நிறுத்தணும்? எனக்கு பதிலாதான் அந்த கடவுளே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரே. ஏய், கடவுள் எல்லாம் ஒண்ணு பார்க்கல. அம்மாவுக்கு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இல்லன்னா இந்நேரம் பொண்ணை பார்த்து நிச்சயமே பண்ணிருப்போம். நிச்சயம் மட்டும் பண்ணிருந்தா உன்னால எதுவும் பண்ணிருக்க முடியாது பவித்ரா. சூர்யா, மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி செகண்ட் வரைக்கும் நின்னு போன கல்யாணம்லாம் நிறைய இருக்கு. இப்ப என்ன, எங்க கல்யாணத்தை மணமேடை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தலாம்னு நினைக்கிறியா? எங்க 2 பேர் குடும்பமும் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? எவ்வளோ பெரிய மண்டபத்துல எங்க கல்யாணம் நடக்கும் தெரியுமா? உன்னை எல்லாம் அந்த மண்டப வாசலுக்குள்ள கூட விட மாட்டாங்க. நிறைய பவுன்சர்ஸ் இருப்பாங்க. உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க. சூர்யா,
நீ நினைக்கிற மாதிரி பெரிய கல்யாண மண்டபம் வரைக்கும்லாம் இந்த கல்யாணம் போகாது. மண்டபத்துக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தினா அது ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் தானே, சாரி என் அத்தைக்கும் மாமாவுக்கும் தானே அசிங்கம். நான் வாழ போற வீட்டோட மான மரியாதை தான் போகும். அதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன். எங்க அம்மா கிட்டயும் பவுனம்மா கிட்டயும் என்ன பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இறக்க குணம் ஜாஸ்தி. அதனால நீ சொன்ன பொய்ய நம்பி உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால நீ சொல்றது எல்லாத்தையும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிடாத. என்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசிப்பாரு, உன்னை தொலைச்சிடுவாங்க, தொலைச்சு. அவங்க வளர்ப்பு மேல அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. உண்மையிலேயே பொன்னி ஆண்டி ரொம்ப நல்ல அம்மா தான். அவங்க கடவுளுக்கு சமமானவங்க. அவங்க வயித்துல உன்ன மாதிரி ஒரு பையன் எப்படி பிறந்தான் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் சந்துரு இஸ் கிரேட். உங்க அம்மா வளர்த்த பையன்னா சந்துருவை தான் சொல்ல முடியும். நீயும் இருக்கியே கேவலமான ஆளு. எங்க வீட்ல இருந்துகிட்டு என்னையே இலக்கரமா பேசுறியா? என் வீட்டு சோற சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பண்றது சூர்யா, உன் வீட்டு சோறு தானே சாப்பிடணும். ஏன்னா என் வயித்துல வளர்றது உன் குழந்தை தானே. இங்க பாரு, என் குழந்தைன்னு சொல்லிட்டு தெரியாத. உன்னை ஏதோ எங்க அம்மா உன் வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னதுனால என் வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. உன் வயித்துல மட்டும் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விட மாட்டாங்க, துரத்தி அடிச்சிருவாங்க. அப்போ உன்னோட வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தைன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. நானும் அவன் நம்ம வீட்டுல இருக்க வசதியை பார்த்துட்டு என் மேல பழிய போடுறமான்னு சொல்லிடுவேன். நீ நல்லா அசிங்கப்பட்டு தெருவுல தான் நிப்ப. என் அப்பாக்கெல்லாம் போலீஸ்ல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு தெரியுமா? சூர்யா, ரொம்பலாம் கற்பனை பண்ணிக்கிட்டே போகாத. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா வாயாலேயே நான் தான் அவங்க மருமகன்னு கூப்பிட வைப்பேன். சபாஷ். அப்புறம் என் வயித்துல வளர்ற குழந்தையை ஏத்துக்கிறது தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. பாக்கலாண்டி. பாக்கலாண்டா அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஆனா தமிழ் பொண்ணுங்க கட்டின புருஷனை டா போட்டு பேசக்கூடாதுல்ல. அதனால இப்போதைக்கு பாக்கலாம் சூர்யான்னு மட்டும் சொல்றேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. சூர்யா எதுக்கு மேல வந்துட்டு போறான்? அதுவும் இவ்ளோ கோவமா போறான்? சூர்யாவை கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைய கௌரவமா பெத்தெடுக்கிறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட போறேன்னு தெரியலையே. பவித்ரா, பவித்ரா, என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, ஏதோ கஷ்டப்படுற மாதிரில இருக்கு. இல்ல, குழம்பு கொஞ்சம் காரமா இருக்கு, அதான் ஆண்டி, வேற ஒண்ணும் இல்ல. குழம்பு காரமா? குழம்புல நான் காரமே போடலையே. இல்ல ஆண்டி, எனக்கு இது கொஞ்சம் காரம் தான். காரமா? பவித்ரா, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத. நீ யாரு? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் உன் வீட்டை விட்டு வந்த? நான் தான் சொன்னேனே ஆண்டி, பொன்னி ஆண்டி கூட சொன்னாங்களே. நான் சந்துருவோட ஃப்ரெண்டு, ஒரு வேலை விஷயமா தான் இங்க வந்து தங்கியிருக்கேன். சரி, அப்படியே சூர்யா வந்து உன்னை பார்த்துட்டு போறான். அது வந்து அது பவித்ரா, நான் என் பொன்னியை நம்புற அளவுக்கு நான் கும்பிடுற சாமியை கூட நம்ப மாட்டேன். பொன்னி உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம என்ன உன்னை பார்த்துக்க சொல்லியிருக்கா. அதனால நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். நீ யாரு? உன்னோட உண்மையான பிரச்சனை என்ன?
இதெல்லாம் என் பொண்ணுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது ஒரு சின்ன கஷ்டம்னாலும் உடனே இறக்கப்படுற மனசு அவளுக்கு. அதனால அவ உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம கூட உனக்கு உதவி பண்ணிருக்கலாம். இங்க பாரு பவித்ரா, என் பொண்ணு மனசு சங்கடப்படுற மாதிரி மட்டும் அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாதம்மா. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் எதுவும் பண்ணிட மாட்டேன் ஆண்டி. அது இல்ல பவித்ரா, அண்ணனும் என் பொண்ணையும் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப வசதியானவங்க. ஆனா வசதியானவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்வமோ ஆணவமோ இவங்க யார்கிட்டயும் கொஞ்சம் கூட இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப இலகுன மனசு. இவங்கள மாதிரி நல்லவங்க எல்லாம் எப்பவும் நல்லா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், உன்னால அவங்களுக்கு எந்தவித கெட்ட பேரும் வந்துடாம பாத்துக்கோ பவித்ரா. ஐயோ ஆண்டி, ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்னால அவங்களுக்கு எந்த கெட்ட பேரு வராது. சந்தோஷமா. சரி, இப்ப வந்துட்டு போச்சே சூர்யா தம்பி, அது உனக்கு முன்னாடியே தெரியுமாமா? சொல்லுமா. இல்ல ஆண்டி, தெரியாது. போன வாரத்துல ஒரு நாள் பொன்னி ஆண்டி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கல்ல, அப்பதான் தெரியும். நான் இப்போ சாப்பிட்டனா இல்லையான்னு பொன்னி ஆண்டி பார்த்துட்டு வர சொன்னாங்களாம். அதுக்கு தான் வந்துட்டு போனாரு. நானே என் கண்ணால உன்னையும் சூர்யாவையும் ஒன்னா நேரா பார்த்துருக்கேன். என்கிட்டயே நீ போய் சொல்றிய பவித்ரா. பொன்னி உன்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் நான் எதுவும் கேள்வி கேட்காம இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல கடவுள் விட்ட வழி. பவித்ரா, ஐயோ, இந்த பொண்ணால இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன கஷ்டமெல்லாம் வரப்போதோ தெரியலையே.